Hey everyone, I'm Vincy William and welcome to today's video. A daughter of Christ, a working professional, and a wedded wife to William Carey. I'm sharing what I learned and what I know about Christ. So come, let's get into என்னோட the video. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோட பைபிள் ஸ்டடி மெத்தட் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா என்னோட பைபிள் மெட்டீரியல்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னென்ன விதத்தில் எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன்ற ஒரு சின்ன கிளாம்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புக் பார்க்கலாம். பைபிள் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. இது நான் சைதாப்பேட்டில் இருக்க ஏஜி சர்ச்சில் நான் இந்த புக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான புக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஜெனசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பைபிள் ஸ்டடி பண்ணும்போதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் நான் படிச்சுப்பேன். ஏன்னா இது வாங்கி 2019 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மேபி என்னோட பர்த்டேக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வாங்கியிருக்கேன் போல். ஸோ இப்போ தான் நான் இந்த டேட் இப்போ தான் நான் செக்இன் பண்ணுறேன் நான் ஆக்சுவலி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் டு என் அக்கா தங்கச்சி என்னோட 3 பேர் சொல்லி போட்டிருக்கேன் நான் அப்போவே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குதோ இங்கே பார்த்தீங்கன்னா தி பிகினிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இதில் நான் ஒன்று சாப்டர் வைஸ் நான் என்ன பண்ணுவேன்னா இது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிற ஒரு புக் மாதிரி தான் இது. ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால நான் வாங்கினேன். இது ஒரு 420 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸை. எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டாக இருந்ததுனால சரி ஐ தாட் டு பை திஸ். எனக்கு இது பர்சனலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஆக்சுவலி இது. ஸோ நான் இது பைபிள் படிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நான் இது படிப்பேன். ஸோ இது படிச்சுட்டு நான் பைபிள் படிக்கும் போது எனக்கு இன்னுமுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று அது எனக்கு டக்குன்னு அதை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ஈஸியராக இருந்தது. ஸோ இந்த புக் அவ்வளோதான். ஸோ இதில் ஃபுல்லாகவே இதுதான் இருக்கும். ஒன்லி இன் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப 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 எனக்கு பிடிச்சமான ஒரு புக்குன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இது பைபிள் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் புக். அண்ட் தென் இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நேற்றுக்கு தான் என்னோட வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இது என்னோட பைபிள். அண்ட் தேர்ட் திங் இது நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நான் ஆக்சுவலி இது என்னோட தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா. இது எங்கே அப்படின்னா சிங் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லி இது ஒரு மினிஸ்ட்ரி ஆக்சுவலி. ஸோ இதுல இருந்து எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும். பட் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஆக்சுவலி. இது நான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஸ்டில் இதில் நான் மெயினாக இந்த புக்கை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஆண்டவர் பேசின வாக்குகளை நான் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் ஓகே. ஸோ ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நான் இந்த மாதிரி இந்த டேப்ல நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இந்த நோட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வென் எவர் காட் ஸ்போக் அ வேர்ட் டு மீ, நான் எப்பெல்லாம் நான் ஜோம் பண்ணி ஆண்டவர் எனக்காக ஒரு வார்த்தையின் மூலியமா என்னோடு கூட பேசுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நான் இந்த நோட்ல நான் நோட் பண்ணிப்பேன். ஸோ எப்பெல்லாம் நான் பிரேக் டவுனாக நான் ஃபீல் பண்ணுறேனோ அந்த டைம்லாம் நான் இந்த வேர்ட்ஸை திருப்பி I'll start reading and recall things. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும். இன்னொன்று அது எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இது தேர்ட் புக் ஆக்சுவலி. இந்த புக் பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு புக்கு. இதை நான் கொஞ்சம் பர்சனலாக வச்சுருக்கேன். ஸோ இது நான் ஓப்பன் பண்ணலை. என்னன்றதை மட்டும் நான் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்ன அப்படின்னா இது என்னோட சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ இது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதே அவள் மேபி இந்த வீடியோ பார்த்து தான் அவள் தெரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ செக்யூர்டாக நான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வென்எவர் எப்பெல்லாம் நான் ரொம்ப பிரேக் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ இல்லை எனக்குள்ள ஏதாவது ஒரு சாட்சி இருக்குது, ஆண்டவர் கூட என்னால் ரொம்ப கம்யூனிகேட் பண்ண முடியல, என்னால் ஜோம் பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பைபிள் இந்த நோட்டில் ஐ வில் கீப் ரைட்டிங். என் மனசில் என்னென்னலாம் தோணுது, ஆண்டவர்கிட்ட நான் என்னென்னலாம் சொல்லணும், என்னால் ஒரு பர்சன் கூட ஓப்பன் அப் ஆகி என்னால் பேச முடியல சொல்ல முடியல அப்படின்னா இந்த நோட்டில் நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னோட இன்னைக்கான டேட்டு, இன்னைக்கு டைமு, அதுக்கப்புறம் நான் என்ன விண்ணப்பத்தை நான் சொல்ல போறேன்றது எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல நான் என்ன பண்ணுவேன்னா
அது எத்தனை பேஜ் போதோ என்னோட என்னோட மனசு பொறுத்து, என்னோட விண்ணப்பத்தை பொறுத்து இது. ஸோ நான் ஒன்று ஒன்றா நான் எழுதி முடிச்சுட்டு அண்ட் தென் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருவேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எழுதின இந்த ப்ரேயர் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் பார்த்தீங்களா? அகெயின் நான் இந்த நோட்டுக்கு வருவேன். வந்துட்டு அதை வந்து என்னைக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆச்சோ அந்த டேட் அண்ட் டைம் வந்து இதில் மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து என்னை தவிர இது வந்து என் ஹஸ்பண்ட் கூட இது வந்து நான் ஓப்பன் பண்ணதில்லை. ஸோ அது கொஞ்சம் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த நோட் வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட லைஃப்லேயும் வந்து நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு கோ த்ரூ நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால எல்லாமே வந்து ஈவன் நம்மளோட பெட்டர் ஹாஃபாக இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால கீப் ஆன் வந்து அவங்க எல்லார்கிட்டையும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நோட் எடுத்து நீங்கள் ஆண்டவர் கூட நீங்கள் யூ கேன் நீங்கள் பேசலாம், இல்லை வந்து எழுதலாம். எனக்கு அட் டைம்ஸ் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு கூட எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரியான டேஸ்லாம் கூட நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு நான் மோஸ்டா இதை வந்து எழுதுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்கும். என் பாரமே குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். ஸோ சம்வாட் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய விண்ணப்பத்தை வந்து நம்ம சொல்லும் போது அது எல்லாவற்றையும் வந்து ஆண்டவர் வந்து பதிலளிக்கிற தேவனாய் நமக்கு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது பர்சனலி ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த புக் வந்து ஏஜ் சர்ச்சில் இருக்கான்னு எனக்கு இப்போ தெரியல, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பிகாஸ் நான் இது வாங்கி ஒரு 6-7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இன்கேஸ் மேபி நீங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது புக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட மேக் ஷூர் இது நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். பிகாஸ் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேர்ட் திங், இந்த புக்கை பார்த்தோன்னே பயந்துராதீங்க. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட எவ்ரி சண்டேஸ் வந்து நான் சர்ச்சுக்காக எடுத்துகிட்டு போகிறது. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ வாட் எவர் சர்மன் வந்து என்னென்னலாம் வந்து எடுக்கிறாங்களோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்தந்த சர்மன் வந்து நான் இதில் வந்து நோட் டவுன் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது என்னோட செகண்ட் டைரி ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் டைரி வந்து உள்ளே இருக்குது, நான் எடுக்கலை. ஸோ இது வந்து என்னோட செகண்ட் டைரி ஆக்சுவலி. ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா நான் ஃபுல்லாக எழுதிப்பேன் ஆண்டவருடைய வாக்கு, ஐ மீன் மெசேஜை வந்து இதில் ஃபுல்லாக நான் வந்து எழுதிப்பேன். ஸோ என்றைக்கெல்லாம் வந்து இன்கேஸ் நான் வந்து எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ்க்காக இதை எனக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை மெசேஜ் புக். ஸோ இது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ நான் வந்து இன்னொரு புக் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது ரெடி பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ நான் வந்து அந்த நோட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் வீடியோவாக நான் இது போடுறேன். மேற்கொண்டு நம்ம வந்து வீடியோஸ் வில் கம்யூனிகேட் ஈச் அதர். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ see you all in the next interesting video. Bye bye.